நண்பர்களுக்கு வணக்கம். தினமொரு தாவரத்தில் இன்று லொபேலியா டிகோட்டியானிஃபோலியா காட்டுப்புகையிலை செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காட்டுப்புகையிலை செடி. இதனுடைய பூக்கள் பார்ப்பதற்கு அழகாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இது அதிக அளவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படக்கூடிய ஒரு செடியாகும். இந்த செடி மலை உயரங்களில் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடி விஷத்தன்மை கொண்டது. இந்த செடியின் இலையை கிள்ளி பார்த்தால் வெள்ளை கலரில் பால் வடியக்கூடிய ஒரு தாவரம். இதற்கு காட்டுப்புகையிலை செடி என்று சொல்வார்கள். காட்டுப்புகையிலை செடியில் ஆல்கலாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை கொண்ட லொபேனின் என்னும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. லெபோனைன் சொல்லக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. அது விஷத்தன்மை கொண்டது. இதை உள்ளே மருந்தாக பயன்படுத்தும் போது அது நரம்பு மண்டலங்களை அது பாதிக்கக்கூடியது. சுவாசத்தை இது பாதிக்கக்கூடியது. இந்த செடியை மருத்துவத்திற்காக உபயோகப்படுத்தும் பொழுது இதை பற்றி நன்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு உபயோகப்படுத்த வேண்டும். இந்த செடியை இதனுடைய இலையை காய வைத்து பொடி செய்து மிக குறைந்த மில்லிகிராம் மலைவாசி மக்கள் இதை மருந்தாக உபயோகப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதை வலி வீக்கத்திற்காகவும் உபயோகப்படுத்துகிறார்கள். இது ஒரு விஷத்தன்மை கொண்ட தாவரம். ஆதலால் உள்ளே மருந்தாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அழகுக்காக ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், ஷோ பிளான்ட்டாக வீட்டில் வளர்க்கக்கூடியது இந்த காட்டுப்புகையிலை லொபேலியா டிகோட்டியானிஃபோலியா.